Hey everyone, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம இந்த ரிஹானா இன்ஸ்பயர்டு பிளாக் லிப்ஸ்டிக் மேக்கப் லுக் தான் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த லுக் வந்து ஒரு பிக்சர் இல்லை 2 பிக்சர் ரெஃபரன்ஸாக வச்சது கிடையாது. ஸோ நான் நிறைய பிக்சர் ரெஃபர் பண்ணி எனக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த மேக்கப் லுக் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ நவ் இது வந்து இன்னும் ஒரே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இது வந்து யார் மனதையும் பயமுறுத்துவதற்கு அல்ல, ஜஸ்ட் மேட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். ஓகே, ஸோ எஸ், வித் தட் நோட், இன்கேஸ் இப்போ தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அங்கேயும் என்னை ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் நவ் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் பிகின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்னோடய பிக்மெண்டேஷனில் இருக்க ப்ளூ அண்டர்டோனை வந்து கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆரஞ்சு கரெக்டர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து NYBயோட ஆரஞ்சு கரெக்டர். இதை வந்து நான் என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இன்றைக்கி ஆக்சுவலி பேஸுக்கு வந்து நான் வந்து ஒரு புதுசாக வந்து ஒன்று ட்ரை பண்ணேன். அதாவது டெக்னிக்காக என்ன அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. லைக் பிளெண்டிங் டெக்னிக் வந்து புதுசாக வந்து ட்ரை பண்ணேன். என்ன பண்ணேன்னா, இது வந்து ரீசெண்டாக வந்து நான் எங்கேயோ ரீசெண்டாக இல்லை, ரொம்ப நாளாக நான் பார்த்துட்ருக்கேன். ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் நான் ட்ரை பண்ணல. என்னென்னா, கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷன் ரெண்டுத்தையும் ஒன்றா டாட் பண்ணி அப்படியே ஒன்றாவே வந்து பிளெண்ட் பண்ணுறது. அதாவது தனித்தனியாக வந்து பிளெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஒன்றா டாட் பண்ணி பிளெண்ட் பண்ணுறது. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், எனக்கு எதுவும் வந்து புதுசாக பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லை ரொம்ப ஃபீஸிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நார்மலாக எப்போவுமே எனக்கு இருக்க கவரேஜும் தான் இருந்துச்சு. அண்ட் ஆக்சுவலி இன்ஃபேக்ட் வந்து ப்ராடக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே வந்து நான் யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ப்ராடக்ட் பில்டப் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்பட்டுச்சு. என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லேயர் இது. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு வந்து எங்கெங்கெல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து கவரேஜ் வேணுமோ அங்கெல்லாமே வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் கன்சீலர் யூஸ் பண்ணி வந்து நான் வந்து கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் வந்து ஃப்ளாலெஸ் ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த டெக்னிக் வந்து ரொம்ப சூப்பராக உங்களுக்கு யூஸ் ஆகும். லைக் சிங்கிள் லேயர் ஃபேஸில் இருக்கும். பட் அப்படி இல்லை, என்ன மாதிரி ஃபேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் யூஸ் பண்ண வேண்டியது தான் வரும். ஸோ இது வந்து நல்லா அண்ட் அகைன் நான் வந்து ஒரு விஷயம் நான் வந்து கேட்கணும்னு நினச்சேன். ரொம்ப கீழே பார்த்து மேக்கப் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து தோணுது. லைக் என்னோடய ஜாலைன்லாம் சுத்தமாக தெரியவே மாட்டேங்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் அதை பார்த்துக்கலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய அண்டர் ஐக்கு பிரைட்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு பனானா பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்டு என்னென்னா, ஹைலைட்டர் கன்சீலருமே போட்டுக்கலாம், பட் நான் வந்து பனானா பவுடர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோக்கு வந்து நான் வந்து ஓல்டு மஸ்காரா வச்சு அப்படியே கோம் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக ஷேப் இல்லை ஸ்பாஷ் ஏரியா எதுவுமே நான் வந்து ஃபில் பண்ணல. ஆக்சுவலி என்னோடய ஐப்ரோ வந்து ரொம்ப பயங்கரமாக வளர்ந்து போயிருக்கு. ஸோ அதனால் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வந்து எதுவும் பண்ணல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இந்த சிவானா கலர்ஸோட ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். அதில் வந்து இந்த ஒரு சில்வர் ஃபாயில்டு ஐஷேடோ இருக்கும். ஓகே, அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோடய ஐலிட்டில் வந்து போட்டுக்கிறேன். அதாச்சும் ஒரு மாதிரி அப்படியே டிஸ்பர்ஸ் பண்ண மாதிரி, ஒரு ஹார்ஷ் லைன் எதுவும் தெரியாமல் அப்படியே டிஸ்பர்ஸ் பண்ண மாதிரி நான் வந்து போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து காஜல் எடுத்து என்னோடய லோவர் வாட்டர் லைன் டைட் லைன் பண்ணிக்கிறேன். லோவர் வாட்டர் லைன் டைட் லைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் வந்து என்னோடய கண்ணுக்கு மேலே வந்து ஒரு ஐலைனர் நார்மலாக நம்ம ஆக்சுவலாக அது ஸ்மட்ச் தான் பண்ண போகிறோம். ஒரு நார்மலாக ஒரு லைன் மாதிரி நான் வரைஞ்சிட்டு என்னோடய ரிங் ஃபிங்கர் வச்சு நான் வந்து ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஸ்மட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து அகைன் அந்த சில்வர் ஐ ஷேடோ வந்து நான் போடுறேன். ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்மோக்கி கிளிட்ரி லுக் மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஐலாஷ் கேர்ள் பண்ணிக்கிறேன். கேர்ள் பண்ணிவிட்டு மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். ஐலாஷ் கேர்லர் வந்து வேகாலேருந்து, மஸ்காரா வந்து டாஸ்லர். ஓகே, ஸோ மஸ்காரா போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஹைலைட்டர் வந்து நான் போட போகிறேன். ஆக்சுவலாக எப்படி ரிஹானா ஃபேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ப்ரான்ஸ்டு க்ளோ எப்போவுமே வந்து அந்த இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே அங்கே ஹை பாயிண்ட்ஸில் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு மாதிரி டிஸ்பர்ஸ்டாக, அதாச்சும் சென்டர் ஆஃப் த ஃபேஸ் எல்லாமே கொஞ்சம் டிஸ்பர்ஸ்டாக வந்து நான் ஹைலைட்டர் போட்டுக்கிறேன். ஒரு ஸ்ட்ரீக் ஆஃப் லைன் அந்த மாதிரி இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி தெரியாமல் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு க்ளோயியாக இருக்கிறதுக்காக, ஒரு ஷைனியாக இருக்கிறதுக்காக நான் வந்து ஹைலைட்டர் அந்த மாதிரி டிஸ்பர்ஸ் பண்ணி வந்து நான் போட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம லிப்ஸ்க்கு போயிட போகிறோம். ஸோ என்கிட்ட வந்து பிளாக் லிப்ஸ்டிக் இல்லை. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து நான் கண்டிப்பாக ஒன்று வாங்குவேன். பட் இப்போ வந்து நான் வந்து காஜல் தான் யூஸ் பண்ணுறேன். காஜலுக்கு அதே கண்ணுக்கு என்ன போட்டோன்னா அதே காஜல் தான், லைக் டாஸ்லர்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய லிப்புக்கு வந்து அவுட்லைன் வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் பிளாக் லிப்ஸ்டிக் நம்ம அவுட்லைன் சரியாக பண்ணாமல் ஏதாவது பண்ண போய் அது எப்படியோ போயிடும். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபில் பண்ணுறேன். ஓகே,
நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பிளாக் கலர் ஐ ஷேடோ வச்சு அந்த காஜல் வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அகெயின் அது வந்து ஸ்மச் ப்ரூஃப் காஜல்னு அது கிளைம் பண்ணியிருக்கேன், ஆனால் அது ஸ்மச் ப்ரூஃப்லாம் கிடையாது. ஸோ அதனால நெக்ஸ்ட் நான் என்னோடய ஐ ஷேடோவாக யூஸ் பண்ண அதே அந்த ஸ்பாயில்டு கலர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து என்னோடய சென்டர் ஆஃப் த லிப்ஸில் மட்டும் லைட்டாக வந்து நான் அப்படியே கொஞ்சம் அந்த சென்டரில் ஹைலைட்டட் அந்த ஒரு இந்த எஃபெக்ட்டுக்காக நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ எஸ், இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி பண்ணி முடிச்சிருக்க மேக்கப் லுக். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, பிடிக்கலையா, இல்லை வேறு ஏதாச்சும் இன்ஸ்பிரேஷன் லுக் நான் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். until then it's bye from சௌந்தர்யா. பாய்.